Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான பசுமை காடு, அதில் உயரமான மரங்கள், மென்மையான காற்று, இனிய பறவைகளின் சத்தம். அந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன சுறுசுறுப்பான நாய் இருந்தது. அதன் பெயர் பாலு. பாலு பெரியவனல்ல, அதிக பலமும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது மிகவும் நல்ல மனசு. ஒரு நாள் பாலு தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சின்ன முயல் அருகே வந்தது. சில விலங்குகள் சொன்னது, "இவர் ரொம்ப சின்னவன், இவனோட விளையாட வேண்டா." முயல் வருத்தமாக நின்றது. பாலு உடனே சொன்னான், "சின்னவனாக இருந்தால் என்ன, அவனுக்கும் உணர்ச்சி இருக்கு. நாம் எல்லாரும் மதிப்புக்குரியவங்க தான்." முயலின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அந்த காட்காட்டில் ஒரு வயதான ஆமை தாத்தா இருந்தார். அவர் சொன்னார், "மதிப்பு என்பது உடலளவிலிருந்து வராது, மனசிலிருந்து வரும்." பாலு அதை மனதில் வைத்துக்கொண்டான். ஒரு நாள் ஒரு சின்ன பறவை காயமடைந்தது. சிலர் கவனிக்கவில்லை. பாலு மட்டும் மெதுவாக சொன்னான், "சின்ன பறவைதான், ஆனா உதவி தேவைப்படுது." அவன் உதவியதால் பறவை மீண்டும் பறந்தது. ஒரு இரவு பலத்த மழை பெய்தது. சில குட்டி விலங்குகள் பயந்து அழுதன. பாலு சொன்னான், "யாரும் தனியா இருக்க வேண்டாம், நாம் எல்லாரும் சேரலாம்." முயல் பாதுகாப்பான இடம் கண்டது. பறவைகள் செய்தி சொன்னது. ஆமை தாத்தா வழி காட்டினார். மழை நின்றது. காடு மீண்டும் அமைதியானது. அனைவரும் சொன்னார்கள், "பாலு இல்லையென்றால் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியாது." பாலு சிரித்தபடி சொன்னான், "நான் பெரியவன் இல்லை, ஆனா எல்லாரையும் மதிக்கத் தெரியும். மதிப்பு இருந்தா நட்பு தானா வரும்." அந்த நாளிலிருந்து காடு முழுக்க எல்லா விலங்குகளும் ஒருவரை ஒருவர் மதிக்க ஆரம்பித்தனர். Moral of the story is, சின்னவனா பெரியவனா, எல்லவனா பெரியவனா, எல்லோரையும் மதிக்க வேண்டும். மதிப்புதான் உண்மையான நல்ல தன்மை. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.